நான் சித்ரா ராமநாதன். அக்காவுக்கு நமஸ்காரம் பண்ணி அக்காவுக்கு தேங்க்யூ சொல்லி நான் அக்காவோட என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது அக்காவை நான் எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு முதல்ல அதில் ஆரம்பிக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் அக்காவை பார்த்தேன். என்னோட ஹஸ்பண்ட் ராமநாதன். அவர் ரொம்ப வருஷம் கோயிலில் நந்ததாரா கல்ச்சரல் சென்டரில் மேனேஜராக இருந்தார். அவரோட ஃபேமிலிக்கு 1962 அக்கா பழக்கம். ஸோ அவருக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறச்சே அவருக்கு போய் பொண்ணு பார்க்கறது பார்த்தார், 2-3 பொண்ணு பார்த்தார். பட் அவருக்கு அந்த மனசுக்கு பிடிக்கல. தட் இஸ் நம்ம என்ன ஸ்பெஷலா அவங்க போய் உட்காந்து ஒரு பொண்ணை போய் பார்த்துச்சோம், எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நம்ம யார் அதை சொல்றதுக்குன்னு அவருக்கு ஒரு 2-3 பொண்ணு பார்க்க ஃபீலிங் வந்திருக்கு. ஆனா ஃபேமிலியில அந்த 1979 அப்பா அம்மா சொல்றதுதான் கேட்போம். அவ பொண்ணு பார்க்க போனா போய் ஆகணும். அப்பா அக்காட்ட போய் நேரம் சொல்லிருக்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஆனா ஃபேமிலியில நீ பொண்ணு பார்க்க வான்னு சொல்றா, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு அக்கா சொல்லியிருக்கா. நீ உனக்கு எந்த ஜாதகம் உனக்கு பொருந்ததோ அதை என்கிட்ட கொண்டு கொடுத்துரும், நான் சொல்றேன் நீ எந்த இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லிட்டுன்னு சொன்னான். அப்ப என் ஜாதகம் பொருந்திருக்கு. அப்ப அக்கா ஆயிரப்பேட்டையில இருந்தா, என்னோட பிறந்த வீடு கோபுரத்துல இருந்தது. அப்பா முதல்ல என்னன்னு சொன்னா, ராமநாதன் பொண்ணு பார்க்க வரதா சொல்லல, அப்பா அம்மா மட்டும் பார்க்க போறா, ஏன்னா அவருக்கு அது இஷ்டம் இல்லாததுனால. ஸோ அக்கா ஒருத்தரை கூட்டிட்டு கசன்னு சொல்லி என்ன பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தான். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் அக்கா. ஆனா எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க ஃபேமிலியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கா, ஸோ நான் அந்த பக்கம் போச்சு, நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரலான்னு சொல்லியிருந்தா. ஸோ வந்தா கேஷுவலா பேசிட்டு இருந்தா, நான் வீட்டை சுத்தி காமிச்சேன், பேசினேன். என்னோட பர்சனாலிட்டி ஜெனரலி நான் ரொம்ப பேச மாட்டேன், இப்ப மாதிரி இல்லை. அப்ப கொஞ்சம் குவைட்டா இருந்தேன். ஸோ ஜாஸ்தி பேச மாட்டேன். ஆனா அக்கா பேசுன்னு கேட்டுட்டு இருந்தா, நான் கேஷுவலா அக்காவோட பேசிட்டு இருந்தேன். கிளம்பி போயாச்சு. போயிட்டு என் மாமியார் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு கட்சி அங்க போன் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை போச்சு ராமநாதனையும் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டான். ஸோ இவருக்கு ஒரு மாதிரி சரி இதுதான் இன்னொன்னுவோ, ஏன்னா நம்மளே போக சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்துட்டு ஆனா பார்த்துட்டு நேரம் எங்காவது தான் நல்லா வரணும்னு சொல்லியிருந்தான். அந்த சமயத்துல அக்காவை அவ்வளவு ஈஸியா போய் பார்க்க முடியாது. சில சமயம் போச்சே நம்ம அவர்ஸ் டுகெதர் நிற்க வேண்டி வரும். அதை பத்தி ஒன்று சொல்றேன் பின்னாடி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தா பார்த்தாச்சு, நேரம் அங்க போயாச்சு. போய் உட்கார்ந்த உடனே அக்கா இவர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட கேட்டுக்கா, உனக்கு பதிலா நான் பதில் சொல்லட்டுமான்னு கேட்டுக்கா. இவர் முதல்ல இவருக்கு அக்கா என்ன சொல்றாளோ அதை தாண்டி யோசிச்சது கிடையாது. அவருக்கு இல்ல 13 வருஷமா. ஆனா எனக்கு அவரை தெரிஞ்ச அந்த 33 வருஷத்துல அக்காவை தாண்டி எதையும் யோசிச்சது கிடையாது, அக்காவை தாண்டி எதுவும் பண்ணது கிடையாது. அக்கா சொல்றதுதான் செய்வர், அதுல ரிக்ரெட்டும் கடைசி வரைக்கும் அவருக்கு இருக்கல. அந்த மாதிரி ஒரு மனசு அவருக்கு. சோ உடனே சரி சொல்லிருக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அக்கா மாமியார் சொல்ற, எஸ் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தான் இங்க கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு இவரை கேட்ட கொஸ்டின், உனக்கு மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்பவே நிக்க வேணும்னு சொல்லியிருக்கா. உடனே இவ சொல்லிட்டு எனக்கு 2 சந்தேகம். ஒண்ணு, நான் நிஜமாவே ரொம்ப குண்டா இருக்கேன். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஒல்லியா இருக்க. சோ அப்ப அக்காட்ட கேட்டுட்டு சைஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கேக்கா, அவ அவ்வளவு சைஸா இருக்கா, நான் ஒல்லியா இருக்கேன், ஜென்ரலா கல்யாணம்னா பேச்சு போடுவான்னு சொல்லுவா அப்படின்னு. அக்கா சிரிச்சுட்டே சொன்னானா 6 மாசத்துல இப்படி தலைகீழ மாறும்னு சொன்னான். உண்மையிலேயே நவம்பர்ல அவர் என்ன வெயிட் இருந்தாலும் அது நான் என்ன வெயிட் இருந்தாலும் அவர் பண்ணேன். எங்களுக்கு மே மாசம் கல்யாணம், 6 months எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்கா. அவ ஐப்ரோஸ் ஷேப் பண்ணிக்கிறா. எங்க ஆத்துல ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இது ஒரு ஜோக்காவும் பின்னாடி சொல்லலாம். உடனே அக்கா சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த நேச்சுரல் சொல்லிட்டாங்க. உடனே அக்கா சொல்லியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கேட்டது, ஐப்ரோ ஷேப் பண்ணிக்கிற நேச்சுரலா? இல்லை நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அக்காவை பார்த்துச்சேன், அக்கா நீங்க நேச்சுரல் சொன்னேன், இல்லக்கா அவ பண்ணிக்கிறா அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சின்ன விஷயம், இது ஜோக் மாதிரி இருக்குன்னா, பட் இந்த சின்ன விஷயத்த கூட அக்கா ஒரு மாதிரி கவனிச்சு பேசியிருக்கா. நம்மளாலையும் அக்காட்ட அந்த மாதிரி பேச முடியும், அது சொல்றதுக்காக தான். சோ இந்த மாதிரி அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அசோசியேஷன். ஆனா என்ன தெரியல, எனக்கு அக்கா ஒரு
ஃபீலிங். என்ன தானே எனக்கு தெரியல பிகினிங்ல இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு அது அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அம்சம் எல்லாம் சொன்னா, பட் என் மனசுல என் முதல்ல அக்கா ஃப்ரெண்டுன்னு தான் எனக்கு ஃபீலிங். ஸோ ஏதோ ஒரு வாட்டி போயிருக்கச்சு நான் அக்காட்ட சொன்னேன், அக்கா இவள் இதெல்லாம் சொல்றா, ஆனா எனக்கு தெரியல, எனக்கு வந்து உங்களை வந்து ஃப்ரெண்டு தான் போடுறதுன்னு நான் அக்காட்டே சொன்னேன். ஏன் எனக்கு தெரியல, அக்கா நம்ம நல்லா பேசக்கூடாதுன்னா எனக்கு தெரியாது. அப்ப அக்கா உடனே வந்து எனக்கு தோட தட்டிட்டு சொன்னா, நான் உங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஃப்ரெண்டை காமிச்சு, உனக்கும் சரி எனக்கும் சரி இது நிறைய மனுஷாரோட இருக்கணும், மனுஷாரோட பேசணுங்கிற ஆசை இருக்கும், அதனால நான் உங்க ஃப்ரெண்டு தான் சொன்னேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் எக்ஸாக்டா எந்த மூமெண்ட்ல இன்னமும் ஃப்ரெண்டு தான். அக்கா இப்போ பிசிக்கலா இல்லாட்டாலும் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஆனா ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல there was a shift in the way I saw her. அது வந்து எனக்கு எக்ஸாக்டா அந்த மூமெண்ட் இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகம். ஒரு ரிலேட்டிவோட போயிருந்தேன். இந்த ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். அப்ப அது வருத்தப்பட்டு இருக்கும்போது தோல் மேல உங்க ரிலேட்டிவ் தோல் மேல கையை போட்டுட்டு, உன் தோல் மேல என் கை எப்பவும் இருக்குங்கிறத நம்புன்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல சம்திங் ஷிஃப்ட், டெஃபினெட்லி சம்திங் ஷிஃப்ட். இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அம்பாள்னு அந்த பயத்திலையோ அது கடைசி வரைக்கும் எனக்கு அது வரல. இனி வரைக்குமே அந்த பயம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கேன். ஆனாலும் there was a shift. அக்காவை நான் பார்க்குற விதத்துல, அக்காவை நான் ஷேர் பண்ணிக்கிற விதத்துல டிஃபரன்ஸ் வந்தது அது. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, எனக்கு பிகினிங்லேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃபீலிங் எனக்கு அக்கா கொடுத்தது தான். நம்மளுக்கு அது அதை கொடுத்ததுனாலயோ என்னவோ, நான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் கூட நான் அக்காட்ட சொல்லியிருக்கேன். வருத்தங்களோ சந்தோஷங்களோ எதுவா இருந்தாலும் சொல்லியிருக்கேன். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமயத்துக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஒரு சமயத்துல நான் போய் சொன்னேன், எப்போ உங்களோட வந்தாலும் நான் வந்து எல்லா வர்க்கத்தை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, நான் வர்க்கத்தை சொல்ல வரலக்கா, நீங்க பார்த்து எங்களை பண்ணி வச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீங்க பண்ணி வச்சதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் சொன்னேன். அப்பவும் என் தோல்ல தட்டி கொடுத்துட்டு சொன்னா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன், வருத்தத்தை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, மனசுல சந்தோஷம் இருந்தாலும் என்கிட்ட சொன்னா எனக்கு அது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எனக்கு பாடமா நான் எடுத்துட்டேன். தட் இஸ் எப்பவுமே ஒருத்தட்ட பேசச்சே மனசு கஷ்டத்தை எப்பவும் சொல்றதுக்கு பதிலா மனசுல சந்தோஷங்கள் இருந்தா அதை நம்ம ஷேர் பண்ணிக்கச்சே நம்மள்கிட்ட இருந்து கேட்கறவாளுக்கும் அது எந்த விதமான இம்பாக்ட் கிடைக்கும்ங்கிறது ஒரு பாடம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் பாடமா கத்துக்கிட்டேன். இது வந்து என்ன மாதிரி இதெல்லாம் இம்பாக்ட் தட் இஸ் சின்ன விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு மீட்டிங்ல வந்து சொன்ன அக்கா, எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் ரிப்பீட் பண்ண முடியாது, பட் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் எனக்கு கேட்கறா, ஏன் தப்பு பண்றாங்க, தப்பு பண்றேங்கிறது சொல்ல மாட்டேங்கிறேக்கான்னு என்ன கேட்கறா. என்ன அதுக்காக சுவாமி கீழே அனுப்பல, எனக்கு வந்து நல்ல வார்த்தை மட்டும் தான் பேசணும்னு சுவாமி கீழே அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னான். These may not be the exact words, but this is the essence of what Akka said that day. அது ஏன் நான் எப்போ நினைச்சுவேன், நம்மளால அப்படி இருக்க முடியுமா, அப்பா மாதிரி இருக்க முடியாது, அக்கா மாதிரி இருக்க முடியாது. ஒரு வார்த்தைகளை குத்தம் கண்டுபிடிக்கிறது சொல்லாம பாசிட்டிவா மட்டும் சொல்ல முடியுமா? ஏதோ தப்பா பாடுறது, தப்பா நமக்கு சரியா இல்லைன்னா ஒதுங்க முடியுமா? That is another big learning which I'm still learning. ஏன்னா மனுஷ கருவியா என்னன்னு தெரியல, அதனால அது டெஃபினட்டா அதுல ஒரு சேஞ்ச் இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒருத்தரோட ஏதோ பிடிக்கலன்னா நான் ஒதுக்குறேனே தவிர அவள்கிட்ட சண்டைக்கு போதோ அவள்கிட்ட சொல்லறதோ இல்ல இன்னொருத்தக்கா அப்படி பண்றான்னு சொல்றதெல்லாம் குறைச்சிருக்கேன். இருக்கேன்னா எனக்கு தெரியாது, பட் நிச்சயமா குறைச்சிருக்கேன். பாசிட்டிவ் மட்டும் பார்க்கறதுங்கிற மாதிரி ஒரு பண்ணி அது எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு அதுல நல்லவே படிச்சிருக்கு. ஆனா அது அக்காவோட நான் கத்துனது. So when people tell me, they say you are a positive person, I always think அந்த வேர்ட் கேட்கச்சே அக்கா நீங்க சொன்ன வார்த்தை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிறது தான் எனக்கு தோணும். அதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா, நிறைய விஷயங்கள் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுக்க முடியாத விஷயங்களை அக்கா எனக்கு பண்ண வச்சிருக்கா. ஒன்று வந்து எனக்கு வேலைக்கு அமைச்சது. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாத பொண்ணு வேணும்னு தானே பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சித்ரா ஒன்று பண்ண சொல்லிருப்பேன், நீ சரி சொல்லுவியான்னு கேட்டபோது நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு அவர் வேலை
24 வருஷம் வேலை பார்த்தேன். அண்ட் எந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணுங்கிறதையும் அக்கா தான் எனக்கு அனுப்பிச்சா. அண்ட் எனக்கு 2 பேரால லைஃப்ல வந்து நான் கத்துக்கிட்டேன் எல்லாமே. அண்ட் நான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கேன்னா அது 2. ஒண்ணு மெயினா அக்கா ஃபர்ஸ்ட், அண்ட் அக்கா சொல்லி கொடுத்த அந்த வேலை, அந்த ஸ்கூல். ஸோ அந்த 2க்காக என்னோட லைஃபே கம்ப்ளீட்டா மாறி போயிருக்கு. நிறைய விஷயம் கத்துட்டேன், நிறைய மனசுல இருக்கிறத நம்மளால மாத்திக்க முடிஞ்சது. இவால்வ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நான் இவால்வ் ஆயிருக்கேன்னா இது மெயினா இந்த 2ஆவது தான். இந்த 2வது வந்ததும் அக்காவோட தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மைக்கை என் கையில கொடுத்ததும் அக்கா தான். நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். யாராவது எனக்கு பேசினா பேசுவேன், சத்தம் போட மாட்டேன், குவாய்ட்டா கருப்பு பண்ணிப்பேன், இல்லைன்னா வந்து சினிமா பாட்டு கேட்பேன். நான் தனியா ஒரு மாதிரி தனியா பாக்குற மாதிரி தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே ஒரு கஸ்தூரி எஸ்டேட் ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருந்தா, தன்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன். அப்ப திடீர்னு வந்து சொல்லிவிட்டா சித்ராவோட வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்க சொல்லணும். எனக்கு வெல்கம் அட்ரஸ்னா என்னன்னு தெரியாது. இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் காலேஜ் எல்லாம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு மைக்ல வந்து ஒரு வெல்கம் அட்ரஸ் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, ப்ராசஸ் என்ன, ஒண்ணுமே தெரியாது. ஆனா பண்ணி அது அதான் அக்கா கொண்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கம்பேரிங் சான்சஸ் எனக்கு நல்ல வேலையே கொடுத்துருக்கா, போத் ரிலீஜியஸ் அண்ட் நான் ரிலீஜியஸ். அண்ட் இன்னைக்கு யாராவது நான் மைக்ல உனக்கு என்ன நீ பேசுவேன்னு சொன்னா அது நான் இல்லை, அது என்னால பண்ண முடியும்னு அக்கா அதை வெளியில எடுத்துன்னு வந்து பண்ண வச்சா. ஸோ எவ்ரி டைம் மைக்ல நான் பேசினாலும் நான் ஏன் அக்கா நமஸ்காரத்தோட ஆரம்பிக்கிறேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹர், நாட் பிகாஸ் ஆஃப் மீ அட் ஆல். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து அக்காவோட டிராவல் பண்ற சான்ஸ் கிடைச்சது, விச் இதோட ஒரு கிரேட்டர் பிளெஸிங் இன் லைஃப் எனக்கு கிடைக்காது. That was a golden period of my life and 1.5 months with her. அப்ப திடீர்னு ஒரு நாள் அக்கா பேசிட்டே இருக்கச்சே, நான் பேசச்சே நீ அப்படியே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல இருந்தான். தமிழ் அவ்வளவு தூரம் எனக்கு வராது, தமிழ்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எவ்வளவு தூரம் வரும் நமக்கு தெரியாது, பண்ணினது இல்லை. சரி அக்கா உட்காந்து மைக்ல பேசுவா, பக்கத்துல நான் கூட பைக்கோட அக்கா பேசிட்டு என்ன பாப்பா, அக்கா என்னெல்லாம் பேசினாலும் அப்படியே நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். எங்க இந்தியாவில இல்லை, கனடா இங்கிலீஷ்ல. ஸோ அண்ட் அங்க வந்து ஆல்ரெடி சில பேர் பண்ணிட்டு இருந்தா, அண்ட் அது வேற விதமாவே இருக்குது. ஸோ எப்ப பாரு கையில பேனா பேப்பரோட நின்று அக்கா பேசுறச்சு அப்படி இங்கிலீஷ் தமிழ்னு அறவழியான வார்த்தைகளை எழுதிட்டு அதை நான் சொல்லுவேன். சொல்றது ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிஸ்க்ளைமர் போடுவேன், அக்கா சொல்றதையும் அதை ரிப்பீட் பண்ணாம இருக்கலாம், மிஸ் பண்ணலாம், தப்பு பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கு அக்கா நான் எல்லாம் மிஸ் பண்றேன்னா சொல்றேனான்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அக்கா இப்படிலாம் பேசியிருக்கோமான்னு தோணாது. பட் அந்த சமயம் எனக்கு அதுதான் சரின்னு தோணுது. நான் கொஞ்சம் சிரிப்பாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி வார்த்தை எடுத்து கொடுத்துருக்காரு. சில சமயம் எனக்கு அப்பா பார்க்க வராது, ஒரு நிமிஷம் அப்படி நின்னோடனே இங்கிலீஷ் வார்த்தையை காரணம் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கா. That is another big thing in my life. ஏன்னா நம்மளால சிலதெல்லாம் பண்ண முடியுமா நம்ம யோசிச்சு நம்மளை பண்ண வச்சிருக்காங்க. அதோட இது என்னன்னா, சில சமயம் யாராவது எனக்கு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாலும் இல்ல டிரான்ஸ்லேஷன் பண்றச்சு அதை எடிட் பண்ற சான்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்து அக்கா மூலமா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடங்கள். இது இன்னொன்று சொல்றேன், ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், பர்சனல் விஷயம் தான். ஆனா அதை கூட நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுவா. எல்லாரும் அக்கா தான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நிறைய பேர் அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு கன்ஃபியூஷன் வந்து நம்ம அக்கா சொல்றது கரெக்டா, அம்மா சொல்றது கரெக்டா. அதே மாதிரி மீட்டிங்ல இருக்கிறச்சே நான் வந்து ஸ்ரீ அக்கா அது மாதிரி எனக்கு சட்டுன்னு வராது, அக்கா சொல்லுவேன். ஸோ இந்த டிராவல் பண்ணச்சு ஒரு நாள் அக்காவோட உட்காந்து பேசிட்டே இருந்துச்சு. நான் எப்பவும் சொல்ற மாதிரி as a friend I told her, அக்கா எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே சிரிச்சுனே கேட்டேன், என்ன கன்ஃபியூஷன் வந்துருக்கோ அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களை நான் அக்கா தான் சொல்லிட்டே இருக்கேன், இல்ல இப்ப அம்மா அக்கா சொன்ன மாதிரி சில பேர் இப்ப அம்மான்னு சொல்றேன், நான் இப்ப அக்கா சொல்லணுமா உங்களை அம்மா சொல்லணுமான்னு கேட்டேன். உடனே சொன்னா ராமநாதன் என்னோட ஹஸ்பண்ட், அவன் இருக்கிற வரைக்கும் அவன் என் அக்கா தான் கூப்பிட்டான், அவனுக்கு நான் அக்கா. சோ உனக்கும் நான் அக்கா தான், நீ இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு அக்கா, எல்லா இடத்தையும் நீ என் அக்கா தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னான்.
அப்ப இதுவும் கேட்டேன். அக்கா எனக்கு சட்டுன்னு ஸ்ரீயக்கான்னு வரமாட்டேங்குது, நான் உங்களோட பேசுற மாதிரி தான் நான் மைக்கில் சொல்றேன். நீ எப்படி என்ன கூப்பிடுவியோ அதே மாதிரி பப்ளிக் மைக்ல நீ சொல்லலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங்ல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்ல வேண்டாம், இதெல்லாம் வந்து சின்ன கன்ஃபியூஷன், சின்ன கொஸ்டின்ஸ், இதை நானே ரிசால்வ் பண்ணி மாத்திக்கலாம். ஆனா நம்ம அதை கேட்டோம்னா அத ஒரு அஃபெக்ஷனோட வந்து அது பதில் சொன்னான். What I remember of that incident is the affectionate look she gave me and the affectionate way she answered my questions. So என்ன பொறுத்த வரைக்கும் அக்கா அப்படின்னு நினைச்சா affectionate அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இதோட நான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, எக்கச்சக்கமா சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். என் ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல வேலை பார்த்துட்டு அவர்கிட்ட கல்யாணம் ஆனப்புறம் ஒரு 3 டைம்ஸுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் எழுதினார். எப்பவுமே கேட்காம இருக்க மாட்டேன், எழுதுன்னு சொல்லுவா, இன்டர்வியூ வரும் போன்னு சொல்லுவா. 3 வாட்டியும் அவருக்கு வந்து வேற இடத்துக்கு ஆஃபீஸர் ஆகிறதுக்கான ப்ரமோஷன் கிடைச்சது. ஆனா 3 வாட்டியும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினான். இதுதான் நான் முன்னாடியே சொன்னது. என் ஹஸ்பண்ட் அந்த சமயத்துல தனக்கு சொன்னா போனோம், போகாதே சொல்றாளே சொல்லிட்டு ஒரு ரிக்ரெட் கூட இருக்காது. நான் வந்து ஆஃபீஸர் ஆகணும், அக்கா வேண்டாம்னு சொல்லிட்டா, அதை போட்டு அண்ணா ஆஃபீஸ் போயிடுவாரு. எனக்கு அப்பதான் தெரியல, ஒரு மாதிரி ஆஃபீஸரே ஆகலையே அப்படின்னு நினைச்சுட்டேன் மனசுல. அப்போ ஒரு வாட்டி வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், தட் இஸ் 1 ஸ்டெப் பிலோ ஆஃபீஸரா நினைச்சு ஒரு ப்ரமோஷன் வந்தது இருக்கு. ஸோ நேரம் அக்காவுக்கு சாயந்தரம் போய் கேட்க போறேன், சின்ன ஆலோசனை அக்காவுக்கு போய் கேட்க போறேன். எப்போ நான் வேண்டாம் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இவெண்ட் உள்ள நுழைஞ்ச உடனே அக்கா வந்து அக்கா இந்த மாதிரி எனக்கு வந்துருக்கு ஒத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு ஆனா சித்ராவையும் விஷயம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சித்ராவும் வேலைக்கு போறா, விஷயத்துக்கு ஸ்கூல் இருக்கு, நீ சீக்கிரம் வந்துடுவ திரும்பி, அவ 2 பேரும் இங்க இருக்கட்டும், ஆனா நீ போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சா. கிட்டத்தட்ட 5.5 years he had to stay away from the family and it was a very tough time. ஏன்னா அவருக்கு அதுல இஷ்டமே இல்லை, அவர் ஃபேமிலி போறதுக்கு இஷ்டமே இல்லை. இன்ஃபேக்ட் அக்காவோட போய் சண்டை போடுவார், அக்காட்ட போய் கோச்சுப்பார். அப்புறம் நான் போய் அக்காட்ட சொன்னேன், அக்கா ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு. அவங்க வருத்தப்படணும், அதெல்லாம் நீ விட்டுடு, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல எங்களை கையை தூக்கி எல்லாம் பண்ணினது அக்கா தான். 5 வருஷத்துக்கு கழிச்சு வந்தார். இன்னொன்று நான் அக்காட்ட எப்பவுமே கேட்பேன், ஏன்க்கா பண்ண போகவில்லை, ஏன் இப்போ போகவிட்டேன், அதெல்லாம் நான் கேட்பேன். எனக்கு என்னைக்குமே அக்கா வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கா. பதில் தெரிய வேண்டாம், அது உனக்கு இப்ப தெரிய வேண்டாமேமா அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கா. ஸோ நான் கேட்டேன், 3 வாட்டி ஆஃபீஸர் வச்சு அந்த ப்ரமோஷனுக்கு அனுப்பாம ஏன் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எடுத்து இந்த அனுப்பிச்சேடக்கா, எனக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இதுக்கு பதில் அவங்க சொல்ல முடியும், நான் சொல்றேன் சொல்லிட்டு சொன்னா, அந்த காலகட்டத்துல ராமநாதன் விஷயம் செய்திருக்க கூடாது. ஆனா ஒரே ஊர்ல இருக்கச்சே அப்பாவின் பிள்ளைங்க எப்படி பிரிச்சு வைக்கிறது அப்படின்னு நான் சுவாமிய வேண்டிட்டு இருக்கச்சே, இந்த வேர்ட் she used, சுவாமிய வேண்டிட்டு இருக்கச்சே ராமநாதன் உள்ள நுழைஞ்சு என்ன ஆபோட்டு போட்டிருக்கான்னு சொன்னான். சரி சிவனே பதில் சொல்லிட்டாருன்னு அவனை அனுப்பிச்சேன். இங்க இருந்திருந்தான்னா பெரிய லெவல்ல ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு பாதிப்பு ஆயிருக்குன்னு சொன்னான். உடனே நான் கையை கூப்பிட்டு தேங்க்ஸ்கா அப்படின்னு சுவாமி பார்க்கணும் சொல்லிட்டான். இதோட என்ன கண்டினியூ, இதுல என்ன வாட் இஸ் வெரி ஸ்பெஷல்னா 6 months லேட்டர் அவரோட ஆபீஸ்ல யாரோ கை பார்க்கறவா வந்திருக்காங்க. ஒன் திங் அபவுட் மை ஹஸ்பண்ட் இஸ் கை பார்க்க மாட்டார், யார்ட்டையும் ஜாதகம் யார்ட்டையும் காட்ட மாட்டார். யாராவது கேட்டா அவர் சொல்லுவார், அக்கா எல்லாம் சொல்றேன், நான் எதுக்கு இன்னும் எந்த கொஸ்டினும் கேட்கணும்னு சொல்லிட்டு கை காட்டல. பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் அவரை வந்து ஒரு பிரஷரைஸ் பண்ணி கையை காமிச்சிருக்காங்க. அப்பா உடனே அந்த கை பார்க்கறவர் சொன்னது என்னன்னா, அந்த காலகட்டத்துல அந்த 87, 88 சமயத்துல நீங்க எங்க இருக்கீங்க சார்னு கேட்டீங்க. நான் வந்து ஆம்பூர்ல இருந்தேன். அந்த கை பார்க்கறதுக்கு கை கூப்பிட்டு சொன்னாலாம், உங்களுக்கு வந்து அம்பாள் காப்பு எப்ப பாரு இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல நீங்க உங்க பிள்ளையோட உங்க பிள்ளை எங்க இருக்கான்னு கேட்டோங்க. அவன் மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தான், அவன் வந்து 2nd கிளாஸ் தான் என் பிள்ளை. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஆல்மோஸ்ட் பெட்ரிடனா லைஃப்ல ஒரு பெரிய பாதிப்போட இருந்திருப்பேன். ஏதோ அம்பாள்கிட்ட கொண்டு உங்களை வந்து சரி பண்ணியிருக்காருன்னு இவர் சொன்னா, ஆமா அம்பாள் தான் எனக்கு வெளியில போக சொன்னாங்க.
ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்ல. ஸோ மேபி இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பட் அது முடிக்க முன்னாடி இன்னும் ஒரு சின்ன இது சொல்றேன் நான். இது வந்து அக்கா 2018ல she gave up her physical form. ஏதோ ஒரு question கன்ஃபியூஷன்ஸ் இல்ல, பிகாஸ் now I feel என்ன இன்னொரு இடத்துல படிச்சீங்கன்னா இல்லை யாராவது சொல்லி கேட்டேன்னா ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி அவதாரங்கள் they give up their physical form to reach more people because they can reach more people சூட்சும ரூபத்துல இருக்கச்சு. அதனால பிசிக்கல் ஃபார்ம் இல்லைங்கிறதுனால வரலன்னு அர்த்தம் இல்லை. They want to reach more people, they want to reach easily. Physical form இருந்தா இந்த டிராவல்ல இருக்கிற ப்ரூஃப் இருக்கணும், இதுக்கு அந்த ப்ரூஃப் வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டேன். நான் புக்கில் பிரச்சனை எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தது, ஒரு டிசிஷன்னா எனக்கு தெரிஞ்சது அக்கா படம் சுவாமி இடத்துல இருக்கிறத போய் நான் சொல்லுவேன், ஃப்ரெண்ட் மாதிரி தான் சொல்லுவேன், அக்கா இந்த மாதிரி இது வந்திருக்கு, இதுக்கு டிசிஷன் எடுக்கணும், அந்த கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க அதை எப்படி பண்ணணுமோ உங்களுக்கு தெரியும், நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுதான் சொல்லியிருக்கேன். இன்னி வரைக்கும் எனக்கு வந்து things have gone on pretty smoothly, I would say. Life will சில ups and downs இருக்கும், but that's fine. But pretty smoothly, any big decision, I feel ஏதோ ஒரு வழியில எனக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு வழி இன்னி வரைக்கும் காமிச்சுட்டு தான் இருக்கா. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு பெரிய டிசிஷன் விஷயமா வெளியில போக வேண்டி இருக்கு. So இன்னைக்கு இந்த ஷூட் where I'm talking about Akka for such a long time, I see it as a good sign. I feel she's telling me இன்னைக்கு போறல அது நல்லா நடக்கும், என்னை பத்தி நீ தனியா நினைச்சுக்க வேண்டாம், ஒரு டேரக்டா எடுக்க எல்லாரும் பார்க்கக்கூடிய என்னை பத்தி நீ சொல்லிட்டு போன்னு சொல்ற மாதிரி என் மனசுக்கு I'm taking this as a sign. Thank you. Very divine experience உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெரி வெரி அன்ஃபர்கெட்டபிள். அண்ட் இதெல்லாம் தான் வந்து அக்கா பண்ணுற மிரக்கல்ஸ்னு நான் நினச்சிப்பேன். எல்லாரும் நம்ம மிரக்கல்ஸ் நினைக்கிற மாதிரி அக்கா பண்ண மாட்டோம். பட் பின்னாடி யோசிச்சு பார்க்கறச்சே அது ஒரு பெரிய மிரக்கலாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். இது வந்து நம்ம நந்தலாலாவோட கும்பாபிஷேகத்தின் போது நடந்தது. அப்போ வந்து அத்தி மரத்துல வந்து கிருஷ்ணரை பண்ணி நம்ம இப்போ நந்தலாலா கல்ச்சர் சென்டருக்கு பக்கத்து ஆத்துல மாடியில அதை வச்சிருந்தா எல்லாரும் வந்து ஒரு மைண்ட் எரர், அதனால இருக்கிற ஒரு ஃபேன் வச்சு அந்த கிருஷ்ணருக்கு நம்ம விசிறி விடணும். விசிறி எல்லாம் லைன்ல நின்று பண்ணிட்டு இருக்கணும். அப்ப நானும் என் ஹஸ்பண்ட் ராமநாதனும் அப்ப லைன்ல நின்றுட்டு இருந்தோம். நாங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். எங்களோட சான்ஸ் பார்த்து எங்க விசிறணும்னு சொல்லிட்டோம். அப்ப கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பரபரப்பு வந்தது. ஸோ என்ன பரபரப்புன்னு நாங்க எடுத்து திரும்பி பார்க்கச்சு அக்கா மேலே ஏறி வந்துட்டு இருந்தா உடனே எல்லாரும் அக்கா வரான்னு சொன்னேன். அக்கா அப்படி யாரையும் தேடிட்டு வர மாதிரி இருந்தது. வந்து சட்டுன்னு வந்து என் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே வந்து உடனே எங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் அக்காவோட. அப்ப அக்கா இவங்க சொன்னா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து அந்த கிருஷ்ணருக்கு விசிறுவேன் இல்லையா, அப்ப நான் பக்கத்துல நிற்பேன், நீங்க வந்து குவாய்ட்டா கிருஷ்ணருக்கு ஒரு வாட்டி விசிறிட்டு எனக்கு ஒரு வாட்டி விசிறணும், கிருஷ்ணருக்கு ஒரு வாட்டி விசிறு, அந்த மாதிரி 3 வாட்டி கிருஷ்ணருக்கு பண்றச்சு எனக்கு நீங்க 3 வாட்டி விசிறணும்னு சிரிச்சுட்டே சொன்னோன்னே பண்ணணும். அதோட இம்பாக்ட் அப்ப தெரியல. இப்ப யோசிச்சு பார்த்தா I mean why did she choose us, why were we able to do that எனக்கு தெரியல. இதுதான் நான் சொல்றேன். அக்கா வந்து she's there இன்னி வரைக்கும். ஸோ அதுல டவுட்டே இல்லை. அது வந்து போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டே இருந்தா அதுக்கப்புறம் அந்த முடிச்ச உடனே சிரிச்சுட்டே அக்காவை கிளம்பி போயிட்டோம். நானும் கிளம்பி வந்துட்டோம். நானும் வந்து வா திடீர்னு அக்கா வந்து நின்றுட்டா பாறேன், அக்கா விசிற வச்சா பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை வந்து ஒரு இதுவா பேசிட்டு சந்தோஷமா பேசிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி ஒரு ஃபோன் கால் வந்து போட்டோ எடுத்தவர் ஃபோன் பண்ணினார். அவர் என்ன சொன்னாருன்னா, இதை நீங்க கேட்டே ஆகணும், இது என் லைஃப்ல இது வரைக்கும் நான் எத்தனையோ போட்டோஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி எனக்கு லைஃப்ல நடந்ததே கிடையாதுன்னு சொன்னேன். என்னன்னா, அக்கா வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ இருக்கு, அக்கா எனக்கு முன்னாடி நின்று இருக்கிற அந்த போட்டோ இல்ல, அக்காவுக்கு நாங்க விசிற அந்த போட்டோ இல்ல, அக்கா அங்கேருந்து நான் போனப்பறம் இருக்கிற போட்டோ இருக்கு. So the photos which had this special event were missing. So he said, என் மேல எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா நான் கிளிக் பண்ணினேன், ஃபிளாஷ் வந்தது, போட்டோஸ் இருந்தது, ஆனா அது பிரிண்ட் போட பார்க்கச்சே அந்த போட்டோஸ் இல்ல.
ஸோ இதை என்ன சொல்றது, இதே மாதிரி இன்னொரு வாட்டி ஒரு மீட்டிங்ல, அதை சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். ஒரு மீட்டிங்ல நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தா, அப்ப ஏதோ யாரோ ஏதோ இந்த போட்டோ எடுக்கிறத பத்தி சொன்னோடனே அக்கா சொன்னா, எந்த போட்டோல நான் இருக்கணும், எந்த போட்டோ வரணுங்கிறது நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். சோ எடுக்கிறவாங்க எடுக்கட்டுமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னது எனக்கு அப்ப சொல்லுச்சு. எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. தேங்க்யூ.